முதலமைச்சரும் அந்த பணி நியமன ஆணையம் வழங்கியிருக்காரு. கஷ்டப்பட்டு முயற்சி செய்து பாடுபட்டு இதுக்குன்னு படிச்சு இந்த தேர்வுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு ராப்பகலா உழைச்ச மாணவர்களோட கதி என்ன? நான் என் பிள்ளை இந்த வாட்டி நேர்மையா எழுதுனா வேலை கிடைச்சிரும் நம்பி இருந்த பெற்றோர்களோட கதி என்ன? எல்லாமே ஊழலுடைய ஒரு இதுவா போயிடுச்சா? அப்ப இவங்க ஆட்சியில என்ன ஒரு நேர்மை இருக்கு, என்ன ஒரு வளர்ச்சி இருக்கு? தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டோம்னு ஆளாளுக்கு டைட்டில்ல போட்டுட்டு சுத்துறாங்க திமுக காரங்க. ஆனா இங்க இந்த மாதிரியான ஊழல் புகார்கள் அதிகமா வந்துட்டு இருக்கதே திமுக ஆட்சியில தான். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி மாட்டி சரி சென்று வந்தார். இப்ப அடுத்ததாக இப்போ KN நேரு அவர்களுடைய பேரும் அவருடைய சகோதரர் பேரும் அடிபடுது. அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஊழல் புகார்ல சிக்கக்கூடிய திமுக அரசு எப்படி மக்களுக்கு நல்லது செய்யும்? அப்போ இங்க நேர்மை இல்லாத பொழுது சாமானிய மக்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்? 1,00,000 பேர்கிட்ட இந்த தேர்வுக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. 1,00,000 பேர்கிட்ட பாருங்க, 2,000 வேலைக்கு 1,00,000 பேர் எழுதியிருக்காங்க. எவ்வளவு நம்பிக்கையோட எழுதியிருப்பாங்க, எவ்வளவு உழைப்பு உழைச்சிருப்பாங்க இந்த தேர்வுக்காக, அரசு தேர்வுக்காக. இன்னைக்கு ஆனா எதுவுமே இல்ல, ஒரு பணம் இருந்தா போதும், அரசியல் பின்புலம் இருந்தா போதும், யாரு வேணாலும் அந்த வேலையை வாங்கிடலாம், எந்த திறமையும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த திமுக அரசு வலியுறுத்துதா மக்களுக்கு? இல்ல மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இதுதான் வழிகாட்டுறதா?